இன்னைக்கு நம்ம சாம்சங் எம் சீரிஸ்ல இருந்தா ஒரு ஸ்மார்ட் போன் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி சாம்சங் M34 ஸ்மார்ட் போன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த சக்சஸை தொடர்ந்து தான் இப்ப சாம்சங் M35 ஸ்மார்ட் போன் வந்து வர ஜூலை 17th வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்த அமேசான்ல தான் வந்து சேல்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அமேசான்ல வந்து 20 அண்ட் 21 வந்து பிரைம் டே சேல் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதை ஒட்டி லான்ச் பண்றனால இந்த சாம்சங் M35 ஸ்மார்ட் போனும் இது வந்து ஒரு ஆஃபர் பிரைஸோட இந்த பிரைம் டே சேல் அன்னைக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சாம்சங் M35 ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த M15ஓட டிசைன் பேட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட்ல எல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. சைட்லயுமே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இது என்னதான் பிளாஸ்டிக்கா இருந்தாலும் இதோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. 222 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸும் வந்து 9.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வெயிட் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. வழக்கம் போல சாம்சங் வந்து சார்ஜரை பாக்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க, நம்ம வெளியில தான் வாங்கி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சாம்சங் M35 ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல 6.6 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க வித் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. அண்ட் இதுல பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1000 nits வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த சாம்சங் M34ல வந்து வாட்டர் நாச் டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப M35ல வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமேல் வர சீரீஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசர். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வரும்போது அவங்களோட ஓன் ப்ராசரான எக்ஸினோஸ் ப்ராசர் தான் வந்து எப்பவுமே கொண்டு வருவாங்க. அதே மாதிரியே இந்த M35லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸினோஸ் 1380 ப்ராசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த சாம்சங் M34ல வந்து 1280 ப்ராசர் கொண்டு வந்தாங்க. இப்போ அப்கிரேட் பண்ணி 1380 ப்ராசர். ஸோ இந்த ப்ராசரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. அண்ட் இந்த ப்ராசர்ல வந்து லோ கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் விளையாட முடியும். அண்ட் டெய்லி யூசேஜுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். இதோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா Android 14க்கான ஓஎஸ் 1UI 6.1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஹீட்டிங் ரெடியூஸ் பண்றதுக்கு வேப்பர் கூலிங் சேம்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். அண்ட் இதுல மித்த ஸ்மார்ட் போனுக்கும் இந்த சாம்சங்கோட ஸ்மார்ட் போன்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசமே இதுல 4 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்கிரேடும் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்கிரேடும் வந்து இதுல கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல ரியர் சைட்ல ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த M34ஓட அவுட்புட் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே இந்த M35லயும் வந்து இதோட குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டியூயல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த சாம்சங் M35 ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஃபைனலி இதோட பிரைசிங். ஸோ இப்போ ரீசெண்டா இந்த ஸ்மார்ட் போனை நேபாளில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேபாளில் வந்து 40,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20,000ல வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் இந்த பிரைம் டே சேல்ல வந்து ஒரு 17,000க்கு இந்த சாம்சங் M35 வந்து வாங்கணும் அப்படின்னா வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த எக்ஸினோஸ் 1380 ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா மார்க்கெட்ல இருக்க F55 A55 ஸ்மார்ட் போன்ஸ்க்குலாம் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நீங்க இந்த சாம்சங் M35 ஸ்மார்ட் போனை இந்த பிரைம் டே சேல் அன்னைக்கு வாங்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.